உலக மக்கள் எவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க. அவங்களாம் உங்களை யாரும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எப்பவுமே 24 மணி நேரம் நாராயண நாராயணன் சொல்லிட்டு இருக்காரு. நம்மளை தான் சொல்ல போறாருன்னு அவர் ஆசையோடு நின்னாரா நாரதர். ஆனால் அவர் சொன்னாராம், ஒரு ஊரை சொல்லி அதோட ஒரு சின்ன குடிசை வீட்டில் ஒரு விவசாயி இருக்கார், போய் பாருன்னாராம். என்னடா அது ஷாக்கு, பயங்கர ஷாக்கு. நம்மளை சொல்லாமல் பக்கத்துலேயே கூடவே இருக்கோம், எப்போ பார்த்தாலும் நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்மளை சொல்லாமல் இவர் யாரோ ஒருத்தரை போய் சரி அப்படி யார் என்னையை விட அவ்வளோ பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி போனாராம். அவர் இந்த ஊருக்கு போய் அவரை பார்க்க போனாராம். அங்கே போய் பார்த்தா அவர் காலையில் அவருக்கு மறைஞ்சு நின்று பார்த்துருக்காரு. காலையில் எந்திரிச்சாராம். எந்திரிச்சோன்னே நாராயணா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழக்கமான பணியை பார்க்க போனாராம். வேறு ஒன்றுமே. அதே மாதிரி தூங்க போகிறக்கு முன்னாடி நாராயணா ரொம்ப நன்றி இந்த நாள் எனக்கு கொடுத்ததுக்குன்னு படுத்துட்டார். இன்னும் இந்த 2 வார்த்தை தான் நாராயணான்னு சொல்கிறாரு. இவரை போய் ரொம்ப பிடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா, ரொம்ப பயங்கரமாக ஆச்சரியமா. எனக்கு இந்த டவுட்டை போய் நாராயணன்ட்ட கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு போய் நாராயணன்ட்ட போய் கேட்டாரன். என்ன சாமி நீங்கள் பண்ணுறது சரியா முறையான்னு கேட்டிருக்காராம். நான் உங்களை சுற்றி 24 மணி நேரம் நாராயணன்கிட்டே இருக்கேன், என்னையும் நீங்கள் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். அட்லீஸ்ட் என்னை விட கொஞ்சம் கம்மியாக சாமி கும்பிட்றவங்களையா நீங்கள் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். யாரோ ஒருத்தர் அது காலையில் எந்திரிச்ச உடனே நாராயணான்னு சொல்கிறாரு, அப்புறம் நைட்டு தூங்க போகிறப்ப நாராயணான்னு சொல்கிறாரு. அப்படின்னோடனே அவர் சொன்னாரா, எந்த தொழிலில் நீ உன்னோட கடமையாக கரெக்டாக நீ செய்கிறியோ அந்த பக்தியில் தான் நான் இருக்கேன். என்ன கும்பிட்றது இல்லை, உன் வேலையை நீ ரசித்து எந்த வேலையை நீ செய்கிறியோ அதில் நான் இருக்கேன். அதுக்காக என்னையவே 24 மணி நேரம் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்கள நான் இருக்க மாட்டேன். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கடமையை செய்கிறதுக்கு தான் நான் இந்த பூ உலகத்தில் படைச்சிருக்கேன். ஒவ்வொரு பிறப்புக்கும் காரணம் இருக்குது. அந்த கடமையை செஞ்சுட்டு யார் எங்களை சரணடைகிறாங்களோ அவங்கள்ட்ட நான் இருப்பேன் எப்போவும் அப்படின்றது. அதனால தான் அதுக்கு அவன் காலையில நாராயண சொன்னான் பாருங்க. அதுல இருந்து நாரதருக்கு தண்ணி கூட குடிக்க முடியாம அவன் பின்னாடியே சுத்தி திரிஞ்சு இருந்து பாத்துருக்காரு. ஒரு நாள் பூரா இருந்து வாட்ச் பண்ணிருக்காரு. எந்த வேலையும் அவர் பண்ணல. சாமி நினைக்கவே இல்லையா அன்னைக்கு பூரா, சாமி நினைக்கவே இல்லை, அவர் யோசிக்கவே இல்லை. எத்தனை தடவை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவன் பின்னாடி எங்க அதுதான் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லியிருக்காங்க.